வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்க. அப்புறம் இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆடியோவ போட்டு சிபிசிஐடி வேலைலாம் பண்ணியிருக்காங்களே, இது எப்படி கிடைச்சிருக்கும் அவங்க கைக்கு? அதாவது என்னை சிறைக்கு அனுப்பிச்சாங்க இல்லைங்களா? ஒரு ஆமாமா. மகா உத்தமர், அ, தியாகி, அ, மன்னிப்பு அது குறித்தெல்லாம் பயங்கரமா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்தவத்துல யூடியூப்ல பிரபலமான ஒரு ஊழியக்கார ஐயா. ம், அவங்களோட ஸ்டாஃப்களுக்கு வந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ம், அவருக்கு அதாவது அந்த பிரபலமான அந்த ஊழியக்காரருக்கு இந்த நாலேஜ கொண்டு போங்க. ம், சும்மா நம்மளுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு என் சேனல 2 சேனல தூக்கிட்டாங்க. ம், ஆக்டிங் கிறிஸ்டியன் 1 தூக்கிட்டாங்க, 2 தூக்கிட்டாங்க. ம், அதனால நீங்க இதை எப்படியாவது என்ன பண்ணுங்கன்னா, திரும்ப திரும்ப இது வந்து பகை மாரி வளர்ந்துகிட்டு இருக்கு. அ, ஏகப்பட்ட குடிகாரர்கள் வந்து நைட்டு 1 மணி, 2 மணி, 3 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரே ஃபோன போட்டு ஏகப்பட்ட டார்ச்சர். ம், ம். நீங்க நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. ஆமா பார்த்துருக்கேன். அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருந்தேன். ம், நான் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டது வந்து கொஞ்சம் நாகரிகமான, ஓரளவுக்கு கெட்ட வார்த்தையோட உள்ளதான் போட்டிருந்தேன். ம், ரொம்ப கொச்சையா, பச்சை பச்சையா என்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா, நைட்டு 1 மணி, 2 மணிக்கெல்லாம் திட்டினாங்க. ம், ம், அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து இத வந்து அந்த என்னை சிறையில அடைச்ச அந்த தெய்வீகமான ஊழியக்காரருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ம், இத வந்து இந்த அவர் நாலேட்ஜுக்கு கொண்டு போயிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க சொல்லுங்க. ம், ம், ம். இந்த மாரி என் பேர சொல்லி யாருமே என்ன பண்ணாதீங்க, ஆ, தண்ணி அடிச்சுட்டு நைட்டு, இரவு எந்த ஒரு யூடியூபருக்கும் தொல்ல குடுக்காதீங்க. ஆ, இல்ல அப்படி கூட தேவையில்ல. ம், என் பேர சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆ, யாருமே யூடியூப்ல 1000 பேர் 1000 வீடியோ சேனல் ஆரம்பிச்சு போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் போகாதீங்க லைனுக்கு அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க சொல்லுங்க. ஆ, நீங்க அந்த மாரி இல்லன்னா இது வந்து பகை வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு ஆ, அப்படின்ற மாரியும், ம், பிளஸ் எனக்கு அந்த சேனல் எப்படியாவது திருப்பி தந்துருங்க. ஆ, நான் இதுக்கப்புறமா என்ன பண்ண மாட்டேன், அவரோட வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டு, ம், நான் பாட்டுக்கு வேற வேற கண்டென்ட்ட ஜென்ரலா நான் போட்டு போறேன். ம், ஏன்னா ம். அதுல வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, ஆமா, ஆமா. இளைஞர்கள் எல்லாம் வச்சு ஹாஸ்பிட்டல் ஊழியம், நிறைய முதியோர் இல்லங்கள வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஆமா. நிறைய அம்மா, அப்பா இல்லாத பிள்ளைகளோட இடத்தெல்லாம் வீடியோ வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்ப அதெல்லாம் திரும்ப என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆ. இப்ப நீங்களும் நானும் பேசுறதை 1000 வீடியோ பேசிக்கலாம். ஆமா, ஆமா, இப்போ முள்ளுக்காட்டுக்குள்ள நின்னு பேசுறோம். ஆமா. நாளைக்கு ஒரு வயக்காட்டுல நின்னு பேசலாம். ரயில்வே ட்ராக் கிட்ட நின்னு பேசலாம். எங்கனாலும் பேசலாம். ஆமா, ஆமா, ஆமா. ஆனா ஒரு முதியோர் இல்லம், ஒரு ஆசிரமங்களை எடுத்து போட முடியாது. ஆமா. அதனால இந்த சேனல் எனக்கு திருப்பி வேணும்ன்றதுனால எவ்வளவோ கெஞ்சினேன். ம், ம், அந்த வாய்ஸ் கால் எல்லாம் அனுப்பாம, ம். அவங்க அதை எதையுமே பண்ணாம திரும்ப திரும்ப சேனல ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குன கோவத்துல ஆ. திட்டினேன். ஓ! திட்டீங்க. ஒத்துக்கிறேன். ம், ம். திட்டினேன். அப்போ அந்த திட்டினத மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு யூடியூப் சேனல்ல அது சும்மா ஒரு கன்டென்ட் இல்லாம என்னத்தையோ ஒண்ணு பேசிக்கிட்டு கிடப்பாங்க. ம். சிபிசிஐடி சகுந்தலா மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, படம். பெரிய என்னமோ அவிங்க தான் பெரிய உள்ள போய் இன்னும் இன்டெப்த்தா கண்டுபிடிச்ச மாரி. ம், ம், அந்த சேனல்காரங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ம், அவங்க வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. ம், ம், ம். அமுச்சு விட்டு அத வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. ஆ, ஆ, ஆ. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ. அதாவது அனுப்புனவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கணும். ஆமா. எல்லாத்தையும் அனுப்பணும். ஆமா. எப்பா நான் உன் கால்ல விழுறேன்யா, ம், நீ என் சேனலை திருப்பி தந்துறியா, ம், நீங்கெல்லாம் என் தெய்வம்யா, நீங்கெல்லாம் என் அண்ணன்யா, நீங்கெல்லாம் என் தம்பியா, ம். சார்லஸ் ஆகிய நான் வந்து குப்பையா, தயவு செய்து எனக்கு சேனலை திருப்பி தந்துறியான்ட்டு நான் கையெடுத்து கும்பிடாத குறையா உன் கால்ல விழுறேன்னு கெஞ்சினேன் பாருங்க. ஆமா, ஆமா. அந்த ரெக்கார்டிங்க அனுப்பியிருக்கணும். ஆ. அனுப்பியிருக்கணும். அனுப்பியிருந்தா அவங்க உண்மையான மனிதர்கள். மனிதர்கள். ஆமா, ஆமா. அது என்ன கரெக்டா திட்டினதை மட்டும், அதுவும் திட்டினது கூட பாருங்க. ஆ. அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. ஆமா. அத குடுத்தது வந்து சத்தியம் காஸ்பல்னு ஒரு யூடியூப் சேனல்காரங்க குடுத்திருக்காங்க. குடுத்துருக்காங்க. ஆ. சத்தியம் காஸ்பல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடையாது. எது அபோட்ல வந்து நம்பர் இல்ல. நம்பர் இல்ல. பொதுவாவே நம்ம சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட நம்பர நான் சார்லஸ் ஜேன்னு போட்டு என் நம்பர குடுத்துருக்கேன். ஆமா, ஆமா. நம்ம முகத்த காமிச்சு பேசுறோம். ஆமா, ஆமா. நீங்களும் உங்க சேனல்ல முகத்த காமிச்சு பேசுறீங்க. ஆமாங்க, ஆமாங்க. அப்போ எது எது ஒரு ஸ்ட்ரைக் குடுக்குறாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் வேணும். ஆமா, ஆமா. நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே இல்ல, இல்ல. இல்ல. அப்போ இந்த சத்தியம் காஸ்பல்ன்றது யாரோடது? ம், ம், என்னை சிறைக்கு அமிச்ச அந்த பிரபலமான ஊழியக்காரர், தெய்வீகமான ஒரு தியாகி அவரோட சேனலா? ம், இல்லன்னா அது சம்பந்தமே இல்லாம யாரோட சேனலு? ம், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாய்ஸ் கால் அனுப்புங்க ம். அப்படின்னு நான் திட்டி அமிச்சேன் பாருங்க. ஆமா. அத அமுச்சு விட்டுருக்காங்க. அத அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அதே இப்ப என்ன ஜெயிலுக்கு அமிச்ச அந்த பிரபலமான ஒரு பக்திமான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நேர் முழங்கால்ல இருந்து ஜெபம் பண்ற, உலக மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ம். அந்த ஊழியக்கார ஐயாவோட ஸ்டாஃப்களை நான் திட்டிருக்கேன் பாருங்க. ஆ, ஆ. அத அனுப்பல. பாத்தீங்களா? ம், அப்போ நீங்க நல்லா பாருங்க. ம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவனோ ஒருத்தன் சத்தியம் காஸ்பல்
அவன் ஆம்பளையா பொம்பளையா தெரியாது, ம், அவன் வந்து மீசை வச்சவனா மீசை வைக்காதவனா தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, சின்ன பையலா பெரிய பையலா தெரியாது. ஆ, அவன் குடும்பத்தை சார்லஸ் ஆகிய நான் திட்டினேன். ம், ம், அது உலக நாடு முழுசும் பார்க்கட்டும், ம், 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 ம். கேவலப்படட்டும். ஆ, அவன் குடும்பத்துல உள்ளவங்கள என்ன பண்ணிட்ட கோவத்துல திட்டிவிட்டாரு, இதை பாருங்க அப்படின்னுட்டு அவங்க என்ன அசிங்கப்படுத்தல. ம், ம். அந்த ஒரு நபர், அந்த சத்தியம் காஸ்பல்ன்றது யாருன்னு தெரியல, அவரை தான் கேவலப்படுத்துறாங்க. கேவலப்படுத்துறாங்க. ஆமா. அப்ப நீங்க அனுப்புனவங்க ம். என்ன ஜெயிலுக்கு அமிச்சா அந்த ஊழியக்காரர் அவங்க ஸ்டாஃபா நான் பேசுனதையும் அனுப்பிச்சிருக்கணும். இவங்க இதுலயே உண்மை இல்லையே பிரதர். உண்மை இல்லையா? ஆ. இப்போ நீங்க உங்களுடைய தப்பான ஒரு விஷயத்த மட்டும் அவங்க அனுப்பியிருக்காங்க. ம். இப்போ நீங்க வந்து சேனல்ல திருப்பி தாங்க, அந்த ஏன் ஆமா. ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு நீங்க கேட்ட ஆடியோவை அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். அப்ப இவங்க இதுலயே உண்மை இல்லையே உண்மை இவங்கள்ட்ட. இல்லையா? ஆமா. நான் அதாவது கேட்டது கெஞ்சினேன் பிரதர். ஆ, ஆ, இப்ப நீங்க நேர்ல இருக்கீங்கன்னா, ஐயா உங்க கால்ல விழுறேன் ஐயா, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எப்படியாவது எனக்கு இதை வந்து திருப்பி கொடுத்துருங்க ஐயா ஆ, அப்படின்னு கெஞ்சுவோம்ல, ஆமா, ஆமா. அந்த மாதிரி கெஞ்சினங்க. பாத்தீங்களா? அப்ப நீங்க அதையெல்லாம் அனுப்பியிருக்கணும். அதையும் செஞ்சவங்க அதையும் செஞ்சிருக்கணும். அப்படின்னா அவங்க உண்மை உள்ளவர்கள், அவங்க கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க. இவங்க வந்து ஏமாற்று பேர்வழிகள். ஆமா. உண்மையிலே சொல்ற சகோதரர், ம். உண்மையிலே உங்களுக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப டூ மச். எதையா இருந்தாலும் நீ இப்போ நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம், ம். சண்டை ஆமா. போட்டோம். நம்ம எத்தனையோ சரி. வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. பார்த்திருப்பீங்க. ஆமா. நம்ம எந்த அளவுக்கு அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படி சகோதரனா இருக்கோம். இப்போ வந்திருக்கீங்க, ம். நம்ம வந்து பார்க்கிறோம். பார்க்கிறோம். அப்போ அப்படித்தான் நம்ம ஒவ்வொருக்கொருவர் தப்பிதங்களை நம்ம மன்னிக்கணும். ம். நேரடியா சந்திச்சு, சந்திச்சு. ஏன் பிரதர் என்னை ஏசுறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க பெரியவங்க, நீங்க சின்னவங்கிறதுனால ஒடுக்கிட்டாங்க. ஆமா, ஓடிக்கிட்டாங்க. ஆமா. அதுவும் என்ன ஒடுக்குறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இப்போ எனக்கு பின்னாடி பெரிய ஒரு அமைப்பு இருக்கு, ம். சார்லஸை வந்து கைது செய்யறதுன்றது பெரிய விஷயம், ம். அவரு ஒரு டெரரான ஆளு, இந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கி நாங்க உள்ள வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெருமை. ஆமா. மீசைய முறுக்கி விட்டுட்டு, பாரியா அவன் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா வீடியோ போட்டவன், எங்களுக்கு விரோதமாவும் பேசினான், அவனை யாராலையும் தொடைய முடியாதுயா, அந்த மாதிரி ஒரு ஆளை நாங்க புடிச்சு உள்ள போட்டுமையா. ம், ம், ம். நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ். ஆமா, ஆமா. பார்த்தாலே தெரியுது. தெரியுது. ஆமா, ஆமா. என்ன உள்ள புடிச்சு வச்சுட்டு என்னத்த சாதிச்சுட்டாங்க. இப்ப இதனால வந்த பெருமை தான் என்னன்னு தெரியல மக்களே. இவரை இது பண்ணதுனால வந்த பெருமை என்ன, அவருக்கு தான் இலக்கு. உண்மையிலே சொல்றேன், அவர் சிறியவனாக நடந்து கொண்டார். உண்மையா இல்லைங்களா? நீங்க நம்ம 2 பேரும் பேசணும், நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம், அநேக காரியங்கள் மக்களுக்கு தெரியும். ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா சகோதரங்களுக்குமே தெரியும். ஆமா. ஆனா நாம இப்போ எப்படி இருக்கோம், 2 பேரும் ஒண்ணு போல வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஆமா. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரே ரத்தத்துல இருக்குன்னா நம்ம சகோதரர்களா இருக்கிறோம். அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. முதல் சேனல்லே நீங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தீங்க, பழைய சேனல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் சேனல் ஒரு குழந்தைகள் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமா, குழந்தைங்களை வச்சு இந்த டிராமா ஃபார்மேட்ல ஒரு நாடகம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சேனல் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால நீங்க 2வது சேனல் ஆரம்பிச்சேன். மன்னிப்பு கேட்டேன்னா எப்படின்னா, எனக்கு அந்த சேனலை திருப்பி கொடுத்துருங்க, நான் திரும்ப வந்து உங்களை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லி நான் லெட்டர்லாம் போட்டேன். பாருங்க, இந்த மன்னிப்பு கடிதத்தை தான் அந்த சாந்தகுமார் என்பவரு மன்னிப்புலாம் கேட்டு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறாங்க. அது இதுல அவங்க என்னமோ பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாராம், இவங்க மன்னிப்பு கொடுக்காம கேஸ போட்டு உள்ள தள்ளிட்டாங்களாம். இத வந்து யாராவது ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையிலே பிரதர், மோகன் சலாசரஸ் மன்னிப்பை குறித்து அநேக காரியங்களை பேசுறாரு. ஆண்டவர் உபதேசமும் அப்படிதான், ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டு அப்படின்னு இருக்கு. அநேக காரியம் பலவந்தம் பண்ணா அவனோடு கூட 2 மைல் தூரம் போ அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் அப்படியே அவங்கள ஒன்றிணைத்து சில காரியங்கள் ஊடாக தான் பயணிக்கணும், அன்பாதான் பார்க்கணும் ஒவ்வொரு வழியை. இப்போ உங்களுடைய கேரக்டரை பார்த்து நான் நேசிக்கல, ஆண்டவர் சொன்ன உன்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசி அப்படிங்கிற அன்போட தான் நம்ம நடக்கிறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் செயலா இருக்கக்கூடிய உங்களை அவங்க அப்படி பார்த்திருக்கணும், ஏன் பார்க்கல அப்படிங்கறதுதான் தெளிவா தெரியல. அதாவது என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி இவங்க பயங்கர பில்டப் பண்ணி சார்லஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரு கூட்டம் கூடிரும் அப்படி இப்படின்னு போலீஸ்கார ஐயாக்கள் கிட்ட பயங்கர பில்டப் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சென்னையில இருந்து என்ன போலீஸ்கார ஐயாக்கள் கார்ல வச்சு கூட்டு வந்து குறும்பூர்ல வந்து ரிமாண்ட் பண்றாங்க. சரி, இது என்ன சொல்றேன், உங்களை மாதிரி உள்ள சாதாரண ஒரு விசுவாசிகள் கிட்ட
1,00,000 கூட டொனேஷன் வாங்கி தசம்பாகம் சோத்திர காணிக்கையை வாங்கி எப்ப சார்லஸ் எங்களை பத்தி வீடியோ போட்டுக்கிட்டு கிடக்கான். நாங்க எவ்வளவு பெரிய யோக்கியமானவங்கன்னு அவனுக்கு நாங்க உணர்த்தணும். ஆமா ஆமா. அவனை என்ன பண்றோம், 1 கோடி ரூபாய் கார்ல வச்சு கூட்டு வரோம், நேரா 4 மாவடியில கொண்டு வந்து விடுறோம். 4 மாவடியில அவன் இருக்கட்டும், அவன் எங்களா பழகட்டும். 1 வாரம் அவனுக்கு சோத்த போடுறோம், அவனுக்கு தங்குற செலவு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு காணிக்க கொடுங்க மக்களே. அவன் எங்களை பத்தி சாட்சி சொல்லுவான். ஐயா அவன் எங்க மினிஸ்ட்ரி வந்து தப்பா பேசுறான்ல, அவன் எங்களை பத்தி சாட்சி சொல்லட்டும். இது சரியான முறை. இது சரியான முறை, கரெக்டான முறை. ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஐயா நாங்க உங்களுக்கு காணிக்கையே கொடுத்துட்டோம் ஐயா, சரி எங்க காசுல நீங்க வந்து அவனை சென்னையில இருந்து தூக்கிட்டு வந்து தூத்துக்குடியில 4 மாவடியில விட்டியா, ஒருவேளை அவன் வந்து ஆள் கடத்தல் கேஸ் கொடுத்துட்டானா என்னையா பண்ணுவியா? ஆமா அப்படின்னா அதுக்கும் சிறை செல்றதுக்கு அவங்க தயாரா இருக்கணும். உண்மையிலுங்க. ஆமா ஆமா. எப்ப சார்லஸ் வந்து நாங்க எதுக்கு கூட்டு வந்தோம், எங்க மினிஸ்ட்ரியில எப்படி நடக்குது, நாங்க இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை செய்யறோமா இல்ல அவருக்கு விரோதமா செய்யறோமா நீயே பாரு, இதுக்குதான் கூட்டு வந்தோம். ஆனா அவன் ஆள் கடத்தல் கேஸ்ன்னு என்ன பண்ணிட்டான். இதுக்காக நான் என்ன பண்றேன், செயலுக்கு போறேன். இத வந்து மக்கள் ஏத்துப்பாங்க. ஆமாயா, அதுதான் கண்டிப்பா ஏத்துப்பாங்களா? அப்போ சார்லஸ் ஆகி என்ன காரி துப்புவாங்க. ஆமா, ஏலே அவர் உன்னை கூட்டு போனதுக்கான காரணம் என்ன, எங்க காணிக்கையில உனக்கு உணர்த்துறதுக்காக, உனக்கு மட்டும் கிடையாது, நீ பல பேருக்கு வந்து சாட்சி சொல்லுவ. அந்த மினிஸ்ட்ரி இன்னும் டெவலப் ஆகும், இன்னும் உலக நாடுகள் அனைத்தும் வந்து ஏத்துக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைய பேர் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட்டு போன எங்க ஐயாவை நீ ஆள் கடத்தல் பொய் கேசால கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னுட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாதாரண விசுவாசிங்க, நம்மளை யாரும் புகழணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்தத்துல அந்த மினிஸ்ட்ரியோட தரம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரீச் ஆகும். ஆனா இப்ப ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் என்ன பெயில் எடுத்தது எங்க அப்பா, அங்கங்க காசை உருட்டி பரட்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க, என் மாமா மச்சான் தான் வந்து 2-3 நாள் சென்னையில இருந்து வந்து அலைஞ்சி, அது கரெக்டா அந்த லீவு நாளா பார்த்து என்ன பிளான் பண்ணி, எப்போ இது போன வருஷம் போட்ட FIR. சரிங்க. ஆனா என்ன உள்ள தூக்கி வச்சது எப்போ, இப்பதான் ஜனவரியில கரெக்டா அந்த பொங்கல் லீவோட இதெல்லாம் உட்கார்ந்து அவங்க மெனக்கெட்டு ஒரு பிளான் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. இவ்வளவு பண்ணிட்டு இப்ப அவங்க அதாவது யானை தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கோம்பாங்க பாருங்க. அதுதான் உண்மை. எப்ப சார்லஸ் ஒரு அயோக்கியம்பா, அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க, சரி அது யாரு சொல்லுவா? நம்ம சேனல் மூலமா பாதிக்கப்பட்டவங்கன்னா உருட்டக்கூடிய பாஸ்டர்மார்கள் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்த நம்ம பாசையில சொல்லணும்னா சொம்பு தூக்கிகள் என்ன பண்ணுவாங்க, பாத்தியா எங்க ஐயா உள்ள தூக்கி வச்சுட்டாரு. ஆனா தன்னோட காதுல கிடக்கிற கம்மலை உண்டியல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு அம்மா போட்டிருப்பாங்க பாருங்க. எப்ப இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன், இவங்க ஒரு 4 பேருக்கு சோத்த போடுவாங்க, இவங்க மூலமா 4 பேர் வந்து பசி ஆறுவாங்க, ஒரு உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும், நம்மளாலதான் போய் பண்ண முடியல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு அது மூலமா. ஆனா அந்த பணம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, என் குடும்பத்தை அள வைக்கிறதுக்கு ஒரு அம்மா, ஏதோ ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பல அம்மாமார்கள் காதுல கிடக்கிற கம்மலை கலட்டி உள்ள போட்டிருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இவங்க கிறிஸ்தவங்கள் இல்ல, அதாவது கிறிஸ்துவ இவங்க பிரசங்கிக்கிறது இல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய ஊடாக பயணிச்சதுனாலதான் நீங்க அது பல வருடங்களாக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய காரியங்கள் பண்ணீங்க. இப்போ உங்களை திட்டின ஒரு சகோதரனைய உங்களை கூப்பிட்டு பொன்னாட போத்துனாங்க. அப்போ அதே மாதிரி இவங்க ஏன் கூப்பிட்டு இருக்க கூடாது? இப்ப அதே வேலையா, இப்ப நான் நேத்து கூட நம்ம சேனல்ல வீடியோ போட்டேன். பார்த்தேன். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமா எனக்கும் அவருக்கும் எவ்வளவு வல்கரான வார்த்தைகள், நான் அவரை திட்டி சண்டை போட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் அவரை வந்து உணர்ந்துட்டேனா, இப்ப அவரோட மினிஸ்ட்ரிய நான் வந்து புகழ்ந்து பேசுறேன்னா, ஏஜி சபை அப்படின்றது இனிமே என் வாயில டக்குன்னு, முன்னாடி கூட ஏஜி பெந்தேகோஸ்தேக்கார பயில உலாம, இனிமே என் வாயில அந்த வார்த்தை வருமா? வராது. ஏஜி சர்ச்சுன்னு சொல்லுவேன். ஒருவேளை யாராவது தவறு செய்யறாங்கன்னா அவங்கள மட்டும் தான் திட்டுவேன். முதல்ல ஏஜி பெந்தேகோஸ்தேன்னு மொத்தமா திட்டி விடுவேன். இது அந்த ஐயா மூலமா எனக்கு உணர்த்தப்பட்டனா. இதுதானே ஒரு ஊழியம். இதுதான் ஊழியம். அப்ப இவங்க வந்து நான் முதல்ல சொன்ன என்ன 4 மாவடிக்கு பிடிச்சு கூட்டு போயிருக்கணும். கூப்பிட்டு எனக்கு ஒரு மாசம் சோத்த போட்டு அத பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க லெவல் வேற. ஆனா உங்களை இந்த மாதிரி பண்ணது நிமித்தம் இவங்க கிறிஸ்துவ ஊழியர்கள் கிடையவே கிடையாது பிரதர்.
அதே போல கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தினமும் மோகன் சிலாசரஸை பத்தி பேசும் பொழுதெல்லாம் த்ரெட்டனிங் கால் வருது. ஆமா. அது எப்படி உங்களுக்கு அதை எப்படி சமாளிச்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரியான காரியங்கள்? அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்க. அதாவது நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆனதுக்கு காரணமே வந்து அந்த மாதிரி த்ரெட்டனிங் கால்ஸ்ன்னு கிடையாது. த்ரெட்டனிங் கால்ஸ் எல்லாம் நான் ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவேன். ஏலே இந்த மாதிரி வீடியோ போடாதலேன்னா அண்ணன் என் தெய்வம், அண்ணனுக்காக நான் என்ன பண்ண போறேன், பெரிய செலை வைக்க போறேன், கீழே வந்து கல்வெட்டுல வந்து அண்ணனோட உருட்டு பிரசங்கத்தெல்லாம் போட்டு என் ரத்தத்தால வந்து எழுத போறேன், இப்படி இதுக்கு நீ பஞ்ச் அனுப்பு, அண்ணன் தான் என் தெய்வம். இது வந்து த்ரெட்டனிங் கால்ஸை வந்து ஈஸியா சமாளிச்சிருவேன். நைட்டு 1 மணி 2 மணிக்கு என்ன கண்டென்ட் நம்ம பேசுறோம், நம்ம சேனல் வீடியோக்களே பார்க்காதவன் எல்லாம் போதைய போட்டுட்டு எப்படி நீ அவரை பத்தி பேசுவ? எவரை பத்திப்பா பேசுறேன்? இல்ல இவரு மோகன் சின்றவரு. சரி, அவரோட ஃபுல் பேர் என்ன சொல்லு? தெரியாது. அவரோட ஊழியம் என்ன சொல்லு? அவரோட ஊழியத்தோட பேர் என்னன்னு சொல்லு? தெரியாது. அவர் என்னென்ன அவரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லு? தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, என்ன பேச சொன்னாங்க, நான் திட்டுறேன் உன்ன அப்படின்னு அசிங்க அசிங்கமா திட்டுவானுங்க. ஓ, இந்த இதை திட்டுது நிமித்தமாக உங்களுக்கு ரொம்ப ஹை? ஆமா, ஏன்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஆக்சுவலா நம்ம ஏன் நான் வந்து நைட்டு வந்து எல்லா போனையும் அட்டன் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் என்ஜிஓ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ரொம்ப எமர்ஜென்சின்னு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கால் பண்ணுவாங்க. ஆமா. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்கேனுக்கு ஏதாவது பணம் அனுப்பணும்னா அந்த ஸ்கேனிங்க்கு அனுப்பி விடுவேன். இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர் நேர்ல போய் பார்த்து, ஒரு சிலர் ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாம் கால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது பில் பேமெண்ட் பண்றது, இந்த மாதிரி இதுக்காக நான் என்னோட போனை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணவும் மாட்டேன். பிளஸ் எல்லா போனையும் அட்டன் பண்ணிடுவேன். கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும், ஏன்னா உங்களுடைய அபிஷியல் வேலையும் அப்படி. என்னோட ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா போனு தான். ஆமா, போன் தான். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் கலெக்ஷன்ல ஒர்க் பண்றதுனால என்னோட ஜாப் எனக்கு மாசம் சம்பளம் வர்றதையும் நான் போனு தான். ஆமா. என்னோட போன் வந்து என்னோட ஜாப் நிமித்தமா போன் வந்து 7 மணிக்கு மேல வராது. இப்ப நைட்டு இந்த 12 1 மணிக்கு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சியா என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி, ஒண்ணும் இல்ல அண்ணே ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்துட்டோன்னே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு என்ன பண்ணணும், டிப்ஸ் கொடுக்கணும்னேம்பாங்க. அதுக்கு கையில காசு இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களுக்கு. சரி. உடனே என்ன பண்ணுவேன், எப்ப டிரைவர் தம்பி இந்த ஒரு 500 ரூபா வச்சுக்க அப்படின்ட்டு போட்டு விடுவேன். போட்டு விடுங்க. இந்த மாதிரி ஒரு அதுக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. சரி. சும்மா நம்ம லட்சம் கோடிலாம் கிடையாது. இடையிலே பாக்குறோம். ஆமா. இந்த மாதிரி அதுக்கு நான் ஆன் பண்ணி வச்ச உடனே நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரே போனை போட்டு அசிங்கமா அவங்க சைட்ல இருந்து பண்ணாங்களா இல்லைன்னா ஆள் வச்சு பண்ணாங்களான்றது தெரியல. சரி, ஒருவேளை இப்ப அவங்க சைட்ல இருந்தே பண்ணலன்னே வச்சுங்களேன், நான் முதல்ல சொன்னதுதான், நீங்க எங்களுக்கும் எங்க பேரை சொல்லி நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கு போன் பண்ணாதீங்கன்னு ஏன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுக்கல? கொடுக்கணும்ல. ஆமா. சரி, இப்ப என் மேல கேஸ் போட்டாங்கல்ல. ஆமா. அந்த எஃப்ஐஆர் காப்பியில சார்லஸ் ஜே என்ன பண்றாருன்னா எங்களை அவதூறு பரப்புறாரு. என்ன அவதூறு அப்படின்னா, இதோ பாருங்க, இந்த குடிகாரர்கள்லாம் என் லைனுக்கு வராங்க, இவங்களுக்கும் இந்த என்னை ஜெயிலுக்கு அமிச்ச மோகன் சிலாசரஸுக்கும் அவங்க போட்டோவை, எங்க ஐயாவோட போட்டோவை என்ன பண்றாரு போட்டு விட்டு, குடிகாரர்களை வைத்து மிரட்டும், ரவுடிகளை வைத்து மிரட்டும் மோகன் சிலாசரஸ்ன்னு போட்டு விடுறாரு. இந்த நம்பர்லாம் பாருங்க, எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா இந்த குடிகாரர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா சார்லஸ் ஜே வந்து எங்களை அவதூறு பரப்புறாரு அப்படின்னு ஏன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல? அவங்க வேதத்தையே புரட்டுறாங்க. உண்மைக்கு மாறா சொல்லும் போது இந்த இதெல்லாம் உண்மையை சொல்லுவாங்களா பிரதர்? சொல்லணும்ல. இப்போ ஒரு அவதூறுன்றது, இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, உங்க பேரு சைமன் பீட்டர், ஆமா, இந்த மாதிரி என்னது நாசிரியத்துல ஒரு பிரபல குடிகாரனை வைத்து என்னை அசிங்கப்படுத்திக்க, என்னை வந்து திட்டுறாரு அப்படின்னுட்டு போதைய சரக்கு வாங்கி ஊத்தி 1 லட்சம் ரூபாய், ஒரு 1 லட்சம் ரூபாய் எல்லாம் ஒருத்து கிடையாது அவனுங்க, ஒரு 100 ரூபாய் குவார்டர் வாங்கி கொடுத்து, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து என்ன திட்ட வைக்கிறாருன்னு அந்த குடிகாரனோட நம்பரையும் போடுறேன். நீங்க போய் என் மேல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்ப இந்த குடிகாரனுக்கும் சைமன் பீட்டர் ஆகிய எனக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா சார்லஸ் வந்து என்ன தொடர்பு படுத்தி பேசுறாருன்னு தானே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? ஆமா, கண்டிப்பா. ஆமா. அப்போ அவதூறு, அது என்ன தூறு? அவதூறு சார்லஸ் அவதூறு பரப்பிட்டாரு. என்ன அவதூறுன்னு எனக்கும் தெரியல. உண்மையில எனக்கும் தெரியல. ஆமா. வீடியோல நீங்க பார்த்து, அதாவது பாக்குறவங்க பாருங்க, பாக்காதவங்க போயிருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஆமா. அப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, இந்த சகோதரனையே கூப்பிட்டு, என்ன சகோதரி
உங்களுக்கும் எனக்கும் என்ன என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசி சகோதரனை ஒற்றுமையா இருக்கும்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணிருந்தேன். உண்மையிலே சொல்றேன், உண்மையான ஊழியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க ஊழியர் அப்படிங்கறத நம்ம நம்பலாம். நம்பலாம். ஆனா இவங்க அப்படிப்பட்டவங்க யாரும் இல்ல. இல்ல இதுதான் நான் அந்த மினிஸ்ட்ரிக்கு நான் திரும்ப திரும்ப வாய்ஸ் கால் போட்டு இதை மோகன்சி என்ன நாலேஜ் கொண்டு போங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா அவங்களே வந்து திரும்ப கூட கேஸ் போட சொல்லுங்க. ஆமா ஆமா. அந்த கால் ரெக்கார்டிங்ல பாதி இது நான் அப்படிதான் அமைச்சிருப்பேன். அவங்க அதை கொண்டு போல. ஆனா எவனோ ஒரு சத்தியம் காஸ்பல்னு ஒருத்தனை திட்டினதை என்ன பண்ணிருக்காங்க, அவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இவங்களுக்கு எதுல என்ன சந்தோஷம்னு எனக்கு தெரியல. இது நான் அசிங்கப்படுத்தல. நான் அவங்கதான் என்ன பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து உல்டா வேலையை பார்த்துக்கு தானே சொன்னீங்க நீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் ரெடிமிஸ்ல லைவா போட்டிருக்காங்கன்னு சொல்லி சத்தியம் காஸ்பல்ல இப்படி போட்டிருக்காங்க. 4 வருஷத்துக்கு உள்ளத போட்டு ஏமாத்தாங்க, ஃப்ராட் பண்ணாங்கன்னு தானே சொன்னீங்க. சத்தியம் காஸ்பல்காரன் பாருங்க, வின்சென்ட் சொல்லகுமார் அவரே மனம் மாறிட்டாரு. அவரே இப்ப தீர்க்க தரிசனம் போய் சொல்றத விட்டுட்டாரு. 2024 யாருமே சொல்லல. அதுல அவரும் ஒருத்தர். உண்மையில சொல்றேன், நீங்க ஒரு வரலாற்று நாயகன் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு எழுப்புதல்னு சொல்றாங்கல்ல. ஆமா, நீங்க அந்த எழுப்புதலை நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க சார்லஸ் சகோதரன். ஆமா, உண்மைதான். ஏன்னா நம்ம 5 வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டு அடின்னு அடிச்சதுல இந்த தீர்க்க தரிசனம் தீர்க்கரிசி புழுங்கரிசின்ட்டு அவங்க கேவலப்பட்டு போயிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதை தூக்கி வந்து எப்பவுமோ ஒரு மனம் மாறிட்டாரு. இவன் 2000 பேசுனதை பத்திக்கு போடலாமா? போடக்கூடாதுல்ல. இதை நம்ம கேள்வி கேட்டதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு வச்சுட்டாங்க. அத நான் ஜீசஸ் குரூப்ல நான் திட்டிதான் அமிச்சேன். ஆமா, இதை என்னமோ அந்த ஒரு சேனல்காரங்க சிபிசிஐடி சகுந்தலா அது என்னமோ சொல்லுவாங்களா, சிபிசிஐடி ஏதோ ஒண்ணு சிஐடி சகுந்தலாவா, சிஐடி சகுந்தலா தெரியல எனக்கு. அது ஒரு இதுல பழைய சினிமாக்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி சார்லஸ் ஜே கைதானதுக்கு காரணம் இதுதான் போட்டு வச்சிருக்கானுங்க. என்ன ஒண்ணு, என் மேல எஃப்ஐஆர் விழுந்தது போன வருஷம். இது நான் சத்தியம் காஸ்பல திட்டி அமைச்சது பொங்கலுக்கு முந்தின நாள். அவங்க எஃப்ஐஆர் போட்ட போன வருஷத்தை பேஸ் பண்ணி தான் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்னமோ இதனாலதான் என்ன அரெஸ்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு என்ன சொல்றது. நம்ம எல்லாருமே ஒண்ணு சொல்றேன், சார்லஸ் ஜே சகோதரன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவங்களெல்லாம் வெளிக்கொண்டதுல நம்பர் 1 திகழ்றார். உண்மையில நல்ல ஒரு மனிதர். நம்ம இப்போ வீடியோவில் பேசுறது வேற மாதிரியா இருக்கலாம். நான் நேரில் பார்க்கும்போது ஒரு நல்ல தங்கமான மனிதர். ஏற்கனவே பலர் சொல்லியிருக்காங்க இவரை குறித்து. சொல்கிறாங்க எப்படின்னா, இவர் வந்து எப்படின்னா ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனிதர். இவர் மேலேயே நான் கேஸ் கொடுக்கணும்ட்டு இவரை விசாரிக்க போகிறேன் அவங்க பிளேஸுக்குள்ள. அப்போ போகும் பொழுது அங்க உள்ள ஒரு சகோதரன் சொல்றாங்க, இவரு ஒரு பக்திமானா இருந்தவர், எல்லா காரியத்துக்கும் முன்னால நிற்கக்கூடியவர், இயேசுவுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உள்ள சகோதரன் தான் அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ சமாதானமாக இருந்து ஒன்றா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இருக்கு, இதுதான் கிறிஸ்தவம். ஆமா, ஒற்றுமையா பயணிக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். இப்போ இவங்களை வந்து ஜெயில தூக்கி போட்டதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இவர் உள்ள போனதுனால உங்களுக்கு என்ன லாபம்? இவரும் ஆண்டவருடைய சாயலா இருக்கக்கூடிய மனிதர் தானே. அவரு ஏதோ வீடியோல ஏதோ இது பண்ணிட்டார். எக்ஸ்ட்ரீமா பல த்ரெட்டனிங் கால் வந்ததுனால தான். உங்களே ஏதாவது சத்தியம் டிவி மற்றும் நால்மாவடியை சார்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 100 கால்ஸ் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணும்போது ஒரு மனுஷன் என்ன ஆவான்? மாம்சத்துக்குள்ள வருவாங்களா இல்லையா? எவனோ ஒருத்தன் கால் பண்ணி இவரை போட்டு டென்ஷன் பண்ணா இவர் குடும்பம் நடத்துவாரா? என்ன மாதிரி பண்ணுவாரு? ஒரு விஷயத்த கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா அப்போ எப்படி இது ஒரு சுதந்திர நாடுன்னு தெரியல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, அடுத்தது நம்ம போடுவோம்.